என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி மேப் ஸ்டடி கிளாஸஸ் தான் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி மூணு மேப் ஸ்டடி வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஃபர்தரா பார்க்கல அப்படின்னா நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஜியாகிரபி ஃபுல்லாவே எப்படி கொண்டு போறோம், மேப்ல வச்சு எப்படி ஃபுல்லாவே அப்டேட் பண்ண போறோம் அப்படிங்கிறத அந்த கிளாஸஸ்ல கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமில வந்து 1 இயருக்கான டிஎன்பிசியா இருக்கட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பியா இருக்கட்டும், எல்லா எக்ஸாம்ஸ்க்கான 1 இயருக்கான மேக்ஸ், ரீசனிங் அண்ட் ஜிஎஸ் பேட்ச் வந்து போட்டிருக்காங்க. அது எப்படி ஜாயின் பண்ணணும், அதுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத இந்த நம்பர்ல நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல உங்களுக்கு என்கொயர் பண்ணோம்னா இந்த நம்பர்ல கால் பண்ணி நீங்க டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஃபர்தரா மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. வாங்க மேப்குள்ள போகலாம். குட் மார்னிங் பா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, மேப் ஸ்டடி கிளாஸஸ் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். அதுல 7th மேப் தான் பார்க்க போறோம். என்ன மேப் அப்படின்னா, இந்தியாவில் உள்ள முக்கிய பீடபூமிகள். இதுக்கு முன்னாடி மேப் நீங்க பார்க்கல அப்படின்னாலும் 6 மேப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அது டாபிக் வைஸாவே உங்களுக்கு கவர் ஆகும். எல்லாருமே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, ரொம்பவே நல்லா இருக்கு, ரொம்ப படிச்சா ஈஸியா ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நம்ம போற 80ல இருந்து 100 மேப் பிளான் பண்ணிருக்கோம். இந்த 100 மேப்பையும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டீ குடிக்கிற டைம் தான். அது நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜியாகிரபி தாண்டி வேற எதுவுமே பார்க்க தேவையில்ல. குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமுக்கு 5 மார்க்குமே இதை பார்த்தா மட்டும் போதும். அதே மாதிரி குரூப் 1 எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிலிம்ஸ்க்கு வந்து 10 கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த 10 கொஸ்டின்ஸ்க்கு இதை மட்டும் பார்த்தா போதும். அந்த அளவு தான் ஃபுல்லாவே கவர் பண்ணி தான் எடுத்திருக்கு. அதனால தெளிவா பாருங்க. கண்டிப்பா நோட்டு போட்டு ஃபாலோ பண்ண முடிஞ்சா கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இது ஜியாகிரபி ஈஸியான கம்மியான மார்க் தானே சொல்லிட்டு ஒமிட் பண்ணாதீங்க. நம்ம ஈஸியா அது எப்படி மனப்பாடம் பண்ணணும், ஈஸியா அப்படி ஞாபகம் வைக்கணும் அப்படிங்கிறது நம்ம கொண்டு போய்ட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்படின்னா ஃபர்தரா வீடியோஸ் கொண்டு போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேப்பா, நீங்க மேப்ல போலாம். இந்தியாவில் உள்ள முக்கிய பீடபூமிகள். பீடபூமி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். பீடபூமி அப்படின்னு வச்சுன்னா 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. சமவெளியோட கொஞ்சம் உயர்ந்த பகுதி என்ன சொல்லுவாங்க, பீடபூமின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதி மட்டும் ஏன் உயர்ந்து இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு எரிமலை இருக்கு. அந்த எரிமலை அப்படின்னு சொன்னா நடுவில் அந்த எரிமலை குழம்பு எல்லாம் வருமா, எரிமலை வெடிச்சு என்ன ஆகும், அந்த பகுதி எல்லாம் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆகும். அந்த பகுதி கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆகும். அப்போ செட்டில் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், இது நார்மல் சர்ஃபேஸ். இந்த நார்மல் சர்ஃபேஸோட எப்படி இருக்கும், கொஞ்சம் ஹைட்டு உயர்ந்திருக்கும். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சமவெளியோட கொஞ்சம் உயர்ந்த பகுதியை பீடபூமின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதி ஏன் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னா, எரிமலை படிவுகள்னால, எரிமலை வெடிச்சு வர அந்த லாவா வந்து படிஞ்சதுனால என்ன ஆகுது, உயர்ந்திருக்கிறதா வந்து பீடபூமின்னு சொல்லுவாங்க. இது இப்போ ஹீட் அதிகமா இருக்குமா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும், இந்த பகுதி நாளடைவுல கொஞ்சம் சுற்றுச்சூழல்னால மாசுபட்டு என்ன ஆகும், கொஞ்சம் வந்து அதிகமாயிடும். இதுல வந்து மரங்கள் இருக்கும், உயிரினங்கள் இருக்கும். அந்த நெருப்பு குழம்பு பட்டு என்ன ஆகும், அதெல்லாம் நாளை ஃப்ரீஸ் ஆகி இறந்துருமா, இறந்து பல 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் அங்க என்ன ஆகும், அந்த மரம் இதெல்லாம் வந்து மடிஞ்சிச்சு அப்படின்னா நிலக்கரியா மாறும். அந்த மாதிரி தாதுக்களா மாறுமா. அதனால எப்பயுமே பீடபூமிகள்ல கனிமங்கள் மற்றும் தாதுக்கள் வந்து அதிகமா காணப்படுது பீடபூமின்னு சொல்லுவாங்க. இந்த 2 பாயிண்ட் தான். பீடபூமியில வேற எதுவுமே இல்லை. சமவெளியோட ஹைட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் அதுல கனிம வளங்கள் தாதுக்கள் காணப்படும். எதுக்கு ஹைட் அதிகமா இருக்குன்னா, இந்த படிவுகள்னால தான் அதிகமா இருக்கும். இது சிம்பிள் ஞாபகம் வச்சுட்டா போதும், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்து இந்தியாவில் உள்ள முக்கிய பீடபூமிகள். ஃபர்ஸ்ட் வந்து மாலவ பீடபூமி. மாலவ பீடபூமி அப்படிங்கிறது ஆரவல்லி மலைத்தொடர், விந்திய சாத்புரா மலை, இந்த பகுதிகளுக்கு இடைப்பட்டு இருக்கிறதா என்னது மாலவ பீடபூமின்னு சொல்லுவாங்க. இதோட வடகிழக்கு பகுதியா சொல்லுவாங்க பந்தேல்கண்ட் அப்படிம்பாங்க. இதோட அந்த மாலவ பீடபூமியோட வடகிழக்கு பகுதி தான் பந்தேல்கண்ட். இதோட தொடர்ச்சி தான் வந்து பந்தேல்கண்ட் அப்படிங்கிறது. இந்த பந்தேல்கண்டோட தொடர்ச்சி தான் வந்து பாகல்கண்ட், அடுத்து ஹசாரிபா. இதெல்லாமே ஒரே செட்ல தான் வரும். சரியா, மேல வந்து ஒரே ஒரு பீடபூமி தான் பார்க்கணும், மாலவ பீடபூமி. மாலவ பீடபூமி அப்படிங்கிறது ஆரவல்லி மலைத்தொடர், கீழே வந்து விந்திய சாத்புரா மலை பார்த்தோமா, அந்த சாத்புரா மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் இருக்கும். என்னென்ன மாநிலங்கள், ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேஷ், இந்த பகுதிகளில் காணப்படும். இங்க என்ன ஆறு போகுது அப்படின்னு பார்க்கலாமா. என்ன ஆறு போகுது, இங்க வந்து யமுனை அப்படிங்கிற ஆறு போதா. அப்ப அந்த ஆறுகளோட படிவுகள்னால உருவாகிற பீடபூமின்னு சொல்லலாம். ஓகேவா. இதோட தொடர்ச்சி வடகிழக்கு பகுதி தான் பந்தேல்கண்ட் சொல்லுவாங்க. அந்த பந்தேல்கண்டோட தொடர்ச்சி தான் பாகல்கண்ட், ஹசாரிபா அப்படிம்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு பீடபூமி தான் பார்த்திருக்கோம், மாலவ பீடபூமி. அது எந்தெந்த பகுதிகளுக்கு இடைப்பட்டு காணப்படுதுன்னு பார்க்கலாம். இங்க வந்து என்ன மலைத்தொடர் இருக்கு, ஆரவல்லி மலைத்தொடர். இங்க விந்திய மலை, இது சாத்புரா மலை. இதுக்கு இடைப்பட்டு இருக்கிறது மாலவ பீடபூமி. இதோட வடகிழக்கு பகுதி தான் வந்து பந்தேல்கண்ட் சொல்லுவாங்க. இதோட தொடர்ச்சி பாகல்கண்ட், ஹசாரிபான்னு சொல்லுவாங்க. சிம்பிள், மேல படிச்சா. அதுக்கு அடுத்து அது இங்க வந்து இருக்கிறது சோட்டா நாக்பூர் பீடபூமின்னு சொல்லுவாங்க. இதுமே வந்து இதோட வடகிழக்கு பகுதின்னு சொல்லுவாங்க. வடகிழக்கு பகுதின்னு சொல்லுவாங்க, சோட்டா நாக்பூர் பீடபூமின்னு சொல்லலாம். அந்த சோட்டா நாக்பூர் பீடபூமியில ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இங்கதான் வந்து மற்ற பீடபூமிகளை கம்பேர் பண்ணும்போது
கனிம வளங்கள், இரும்பு தாதுக்கள், நிலக்கரிலாம் அதிகமா காணப்படும். கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, கனிம வளங்கள், நிலக்கரி, இரும்பு தாதுக்கள் அதிகமாக காணப்படும் இந்தியாவில் உள்ள பீடபூமி எதுனா சோட்டா நாக்பூர் பீடபூமி. இது கொஸ்டின் ஏரியா. அதுக்கடுத்து 3வது பீடபூமி தக்கான பீடபூமி. தக்கான பீடபூமினா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம ஞாபகம் வைக்கிறது, அது முக்கோண வடிவில் இருக்கும். எது? முக்கோண வடிவில் காணப்படும். இதுதான் வந்து இந்தியாவிலே மிக உயரமான பீடபூமின்னு சொல்லலாம். இந்தியாவில மிக உயரமான பீடபூமி சொல்லலாம். இதுல கரிசல் மண் அதிகமாக காணப்படும். அதனால இந்த பீடபூமி எப்படி இருக்கும்? கருப்பா காணப்படும். கரிசல் மண் கருப்பா இருக்க காரணம் என்ன? டைட்டானியம் தாதுக்கள் அதிகமா இருக்கிறதுனால கரிசல் மண் கருப்பா இருக்கு. கரிசல் மண்ணுக்கு வேற என்ன பேர்லாம் இருக்கு? பருத்தி மண் சொல்லுவாங்க, அல்லது ரீகர் மண் சொல்லுவாங்க. இதெல்லாம் பிஓக்யூல கேட்ட கொஸ்டின். ரீகர் மண் என அழைக்கப்படும் மண் வகை எது? மண் வகை எது? கரிசல் மண். அவ்வளவுதான். இதாம அந்த மேப்ல பார்க்க போறோம். ஒன்ஸ் அப்படியே ரிவைஸ் பண்ணிடலாமா? 7th மேப்ல என்ன பார்க்க போறோம்னா, இந்தியாவில் உள்ள முக்கிய பீடபூமிகள். பீடபூமியில 2 பாயிண்ட் தான். பீடபூமினா என்ன அப்படின்னா, சமவெளியோட ஹைட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன் ஹைட் அதிகமா இருக்கு அப்படின்னா, நார்மலா எரிமலை படிவுகளாலேயோ ஆறுகளின் படிவுகளாலேயோ சிதைவடைந்து உருவாகிறதானது அது வந்து பீடபூமின்னு சொல்றாங்க. இதுல இரும்பு தாதுக்கள், கனிமங்கள் எப்பயுமே காமனா அதிகமா இருக்கும். இந்தியாவில 3 பீடபூமி தான் முக்கியமா பார்க்க போறோம். மாலவ பீடபூமி அப்படிங்கிறது ஆரவழி மலைத்தொடருக்கும் விந்திய மலைக்கும் இடைப்பட்ட பகுதியை மாலவ பீடபூமின்னு சொல்றாங்க. இதை வடக்கு பகுதிக்கு சைட்ல இருக்கிறது என்னது? அதோட தொடர்ச்சி தான் பந்தேல்கனோட தொடர்ச்சி தான் பாகல்கன், ஹசாரிபா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து இதோட வடகிழக்கு பகுதி வந்து சோட்டா நாக்பூர் பீடபூமி. அந்த சோட்டா நாக்பூர் பீடபூமி அப்படிங்கிறது இந்த மேற்கு வங்காளம் இந்த பகுதிகளில் இருக்கும். இதுல ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்ட கொஸ்டின்னா, கனிமங்கள் மற்றும் இரும்பு தாதுக்கள், நிலக்கரிகள் அதிகமா காணப்படுற பீடபூமி அப்படின்னு சொன்னா சோட்டா நாக்பூர் பீடபூமி. அதுக்கடுத்து தக்கான பீடபூமி. தக்கான பீடபூமினால முக்கோண வடிவில் இருக்கும். இங்கிட்டு மேற்கு தொடர்ச்சி மலை, இங்க கிழக்கு தொடர்ச்சி மலை, விந்திய சாத்புரா மலை, இங்க வந்து ராஜ்மஹால் குன்றுகள். இது எல்லைகளா கொண்டுதான் வந்து தக்கான பீடபூமின்னு சொல்றாங்க. இந்த தக்கான பீடபூமி வந்து இந்தியாவில மிக உயர்ந்த பீடபூமின்னு சொல்லலாம். இது கொஸ்டின் ஏரியா. அதுக்கப்புறம் தக்கான பீடபூமி வந்து கருப்பு நிறத்துல காணப்படும். ஏன் அப்படின்னா கரிசல் மண் அதிகமா காணப்படும். அதே கொஸ்டின்ல கரிசல் மண் கருப்பாக காரணம் டைட்டானியம் வந்து அதிகமா இருந்துச்சா கரிசல் மண் கருப்பா இருக்குது. கரிசல் மண்ணுக்கு வேற என்ன பேர்லாம் இருக்கு? ரீகர் மண், பருத்தி மண் சொல்லலாம். ஓகேப்பா, இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு எப்படி இது எஃபெக்டிவா இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க மென்ஷன் பண்றதை பொறுத்து தான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எங்களுக்கும் கரெக்டா இருக்கும். ஓகேப்பா, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.